நம்முடைய ஆண்டவரும் இரட்சகரும் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில உங்களுக்கு வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் ஸ்தோத்திரங்களையும் கூறிக்கொள்கின்றேன். உன் கண்களை ஏறெடுத்து பார் என்கிற தலைப்பின் கீழே இந்த நாளிலே புதிய கிருபை வெளிப்படும் இடம் தேவ சந்நிதானம். அங்கே சென்று உன் இருதய கதவை திறந்து வைத்து பரலோகத்தும் தேவனை நோக்கி ஜெபி. அப்பொழுது புதிய கிருபை உனக்கு வெளிப்படும். புலம்பல் 3ஆம் அதிகாரம் 22, 23 ஆகிய வசனங்களிலே எரேமியா தீர்க்கதரிசி இப்படி சொல்லுகிறார். நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவைகள் காலைதோறும் புதியவைகள். உமது உண்மை பெரிதாயிருக்கிறது. நாம் தேவனுடைய மகத்துவங்களை நம்மில் சுமந்து தெரிந்த காலங்களை விட நாம் நம்மில் உள்ள குறைகளை சுமந்து தெரிந்த நாட்களே அதிகமாயிருக்கிறது. அப்படி இருந்தும் நாம் நிர்மூலமாக்கப்படாமல் இன்று வரையிலும் வாழ்ந்திருக்கிறோம் என்றால் ஆண்டவர் நம்மேல் இருந்த குறைகளுக்குரிய தண்டனை, குற்றங்களுக்குரிய தண்டனையை தேவன் விலக்கி வைத்துவிட்ட அவருடைய கிருபைதான் காரணம். அவருடைய இரக்கங்களினால் ஜீவன் பலன் சுகம் பெற்று இந்த பூமியிலே வாழ்கின்றோம். தாவீதுக்கும் கூட இப்படிப்பட்டதான அனுபவங்கள் வந்ததை பார்க்கிறோம். ஏசாயா 55:3 சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். தாவீது தேவனுடைய மகத்துவங்களை சுமந்து தெரிந்ததை விட அநேக குற்றங்களையும் பிழைகளையும் அதிகமாய் சுமந்து தெரிந்தார். ஆனாலும் அவர் தேவ சமூகத்திலே கடந்து சென்று ஆண்டவரை நோக்கி முறையிட்டு தன் இருதயத்தை திறந்து வைத்து அன்றாடம் போராடி செபித்த நிமித்தமாய் தேவ கிருபையை பெற்று ஜீவன் பலன் சுகம் ஆகியவைகளை அவருடைய இரக்கத்தின் நிமித்தம் அடைந்து வாழ்ந்திருந்தார். கிருபை என்பது தகுதியில்லாதவனுக்கு தரப்படும் நன்மையின் முறைமையாகும். எந்த நன்மையும் பெற தகுதி இல்லாதிருந்தாலும் நன்மையை பெற்றுக்கொள்வதே கிருபையாகும். பாவம் உலகத்தில் வந்தபோது தேவ கோபமும் உலகத்தில் வெளிப்பட்டது. தேவ கோபத்தினால் தேவ சாயலாக படைக்கப்பட்ட மனிதன் மிகுந்த வலிகளை அனுபவித்தான். மனிதர்களின் அவல நிலைக்கு காரணம் அவர்களின் பாவமாக இருந்தாலும் தமது கோபமும் ஒரு காரணம் என்பதை தேவன் உணர்ந்து தமது கோபத்தை விலக்கி கொண்டார். அவரின் கோபம் விலகியதினால் தண்டனையும் மரணமும் தள்ளி போனது. மனம் திரும்பி வாழ்ந்தால் தள்ளி போன தண்டனையின் பிரம்பு நிரந்தரமாக விலக்கப்படும். மாலையில் அழுகை, காலையில் களிப்பு என்ற வசனத்தின் விளக்கமும் இந்த கிருபை இரக்கத்தோடு இணைந்துதான் இருக்கின்றது. பகலின் வாழ்க்கையில் உண்டான கசப்பான அனுபவங்கள், தண்டனைகள், காயங்கள் யாவும் மாலையில் மிகுந்த வலியை உண்டாக்கும். படுக்கை ஈரமாகும். காலையில் எழும்பி முந்திய நாளின் வலிகளுக்கு காரணமான தவறுகளை தேவனிடம் அறிக்கையிட்டு அவரிடமிருந்து இரக்கம் பெறுகின்றோம். இதனால் மாலையில் அழுகை காலையில் களிப்பாக மாறிப்போனது. தேவனின் மன்னிக்கும் அன்பு காலை வேண்டுதலில் வெளிப்பட்டது. புதிய கிருபை உண்டானது. புதிய தரிசனங்களும் திட்டங்களும் ஊக்கமும் உண்டானது. பலவீனங்கள் நீங்கியது. உற்சாகம் பெருகியது. அதிகாலையில் கிருபைக்காக, இரக்கத்திற்காக தேவனிடம் மன்றாடும் உயரிய பழக்கம் நீண்டகால வாழ்வுக்கு வழிவகுக்கும். பாவ அழுக்குகள் தேங்காதிருக்கும்.
பிசாசானவனுக்கு நெருங்க இயலாமல் ஆகிவிடும். காலையின் புதிய கிருபை நிமித்தம் காலைதோறும் மனுஷன் விசாரிக்கப்படுகிறான் என்று யோபு 7 அதிகாரம் 18 சொல்லப்பட்டிருக்கிறது. காலைதோறும் தேவ சத்தம் கேட்க முடிகிறது. அதனால் அவளோடு அவர் சமூகம் ஓடுகிறேன் என்று தாவீது ராஜா சங்கீதம் 5:3 சொல்லுகின்றார். காலையில் களிப்பின் மிகுதியினால் அவரை பாடி துதிக்கிறேன் என்று சங்கீதம் 59:16 தாவீது ராஜா சொல்லுகிறார். இந்த களிகூர்தல் முழு நாளும் என் பங்காகவே இருக்கிறது என்று மேலும் சங்கீதம் 65:8 சொல்லுகிறார். காலையில் என் விண்ணப்பத்தை கேட்க ஆண்டவர் வருகிறார் என்கிற அனுபவத்தை நான் அடைந்திருக்கிறேன் என்று சங்கீதம் 88:13 சொல்லுகிறார். காலைதோறு கிடைத்த கிருபையில் திருப்தியாகி போதும் என்கிற மனதை பெறுகின்றேன் என்று மேலும் சங்கீதம் 90:14 சொல்லுகிறார். காலைதோறும் என் விதையை நான் விதைக்கிறேன் என்று சாலமன் ஞானி பிரசங்கி 11 அதிகாரம் 6 சொல்லுகிறார். காலையில் பழகி போனதினால் எனக்காக அவர் காத்திருக்கின்றார். நான் சோர்ந்து போனாலும் அவர் என்னை எழுப்பி அவர் சமூகத்துக்கு என்னை அழைத்து கொண்டு வந்து அவர் சமூகத்திலே உட்கார வைக்கிறார், பேச வைக்கிறார், செபிக்க வைக்கிறார் என்று ஏசாயா தீர்க்கதரிசி 50 அதிகாரம் 4 குறிப்பிடுகின்றார். காலைதோறும் அவர் என்னில் நியாயம் நீதியை கற்பிப்பதினாலே நியாயக்கேடு, அநீதி, அக்கிரமம், பொல்லாப்பு போன்றவைகள் என்னில் நிலைப்பதில்லை என்று செப்பனியா தீர்க்கதரிசி 3 அதிகாரம் 5 சொல்லுகிறார். காலைதோறும் அவருடைய கிருபை, அவருடைய இரக்கங்கள் புதியவைகளாயிருக்கிறது. தாவீது கருளின் நிச்சயமான கிருபைகளை தேவன் நமக்கு ஈவாக கொடுக்க சித்தமுள்ளவராயிருக்கிறார். அவருடைய கிருபையினாலே தண்டனையின் பிரம்பு நம்மை விட்டு விலக்கப்படுகிறது. அவருடைய இரக்கத்தினாலே ஜீவன், சுகம், பலன், நன்மைகள் பெற்று கொள்ளுகிறோம். அவருடைய தயவினாலே தேவனுடைய இரக்கத்தினால் கிடைத்தவைகளை பகிர்ந்து கொள்ளுகிறோம். இந்த கிருபை, இரக்கம், தயவு நம்மோடு கூட அதிகமாய் செயல்பட காலையில் எழும்பி கர்த்தருடைய சமூகத்தில் உனக்கு முடிந்தாலும் முடியாவிட்டாலும் நின்று பழகிப்பார். தேவனுடைய மகத்துவத்தை நீ காணலாம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த காலை வேளையில உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். உம்முடைய கிருபை, இரக்கம், தயவு இவைகள் எங்கள் வாழ்க்கையிலே பலிதமாக வேண்டும். நாங்கள் பலவீனங்களை ஆண்டவரே, குறைகளை, குற்றங்களை ஆண்டவரை சுமந்து தெரிந்த காலங்கள் அதிகம் ஆண்டவரே. இனியாவது நாங்கள் உம்முடைய மகத்துவங்களையும் உம்முடைய வல்லமையையும் உம்முடைய பராக்கிரமத்தையும் உம்முடைய அற்புத அடையாளங்களையும் உம்முடைய நன்மைகளையும் உம்முடைய அதிசயங்களை சுமந்து தெரிய தேவரீர் எங்களுக்கு ஜீவன், பலன், சுகம் தந்து உம்முடைய இரக்கத்தை வெளிப்படுத்தும். இந்த காலையிலே உம்மிடத்திலே நாங்கள் அவைகளை கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம். இரக்கம் நிறைந்த பரமபிதாவே, ஆமென். God bless you.